இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு நான் கேட்கிறேன். காங்கிரஸ் கவர்மெண்ட். அவர்களுக்கு வெக்கமா இல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு? இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர். இதுல நீ இப்போ நீட் வேண்டாம் வேண்டாம்னா எப்படி? என்ன சார், நாட்டை பைத்தியக்காரன் ஆள்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். ஐயோ, இதை எங்க கொண்டு சொல்ல? இப்படி ஒரு அமைச்சரவைக்கு உண்டாயா உலகத்துல? தலையில தான் அடிக்கணும். ஒரு முதலமைச்சர் படத்துக்கு லீவு கேட்டு படம் பார்க்க போனா, ஐயோ சார் லீவ் லெட்டர் எழுதி தர சொல்லுங்க சார், நாங்களா லீவ் கொடுக்கோம். போராடுற ராகுல் காந்தி பார்த்தா இன்னைக்கு கடைசி நேரத்தில் அவனுக்கு புகலிடமே இல்லை, கரப்பாம்பூச்சி பின்னாலுமே உட்கார்ந்துருக்காரு. இங்க ஜோசப் விஜய் பார்த்தா இவரு லீவு வேணும்னு மந்திரிலாம் லீவு கேட்காங்க. சார் நாட்டை ஃபைலை படிச்சு பார்த்து நல்லா பண்ண சொல்லுங்க சார். ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை வார்த்தைகளால் பேசியதற்காக இன்னைக்கு அவரை வீடிலே சென்று இரவோடு இரவாக அதிகாலையிலே கைது செய்திருக்கிறாங்க. ஆனா இந்தியாவை நாட்டை ஆளக்கூடிய பாரத நரேந்திர மோடியை தவறான முறையில் சித்தரித்திருக்கிறார். எங்களுடைய கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்கள் கோயம்புத்தூர் கமிஷனர் அலுவலகத்தில் இது குறித்து மனு கொடுத்திருக்கிறார். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆக விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினரை அதிகாலை 4 மணிக்கெல்லாம் வீட்டில் போய் அவசர அவசரமா கைது பண்ணீங்களே, ஆனால் இதற்கு என்ன செய்ய போறீங்க? பாரத பிரதமர் உலக நாட்டிற்கே இன்னைக்கு விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர், இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்ற மாபெரும் தலைவர், இந்தியாவை இன்றைக்கு ஜிடிபி குரோத்தில் 7% மேலாக உயர்த்தி காட்டியவர், உலகத்திலே அமைதியான நாடாக இன்றைக்கு மாற்றி காட்டிய மாபெரும் தலைவருக்கு இந்த போட்டிருக்கிறார்கள். தமிழக காவல்துறை என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. தமிழக காவல்துறைக்கு இன்னொரு கேள்வி. இதற்கு முன்பு கடந்த அரசு மோடி அவர்களை பார்த்து திமுகவினர் கொலை செய்வேன் என்று சொன்னார். ஆனால் இந்த காவல்துறை இன்றைக்கு கைது செய்கிற காவல்துறை அன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து அவர்கள் சொன்னது, இதற்கு மான நஷ்ட வழக்கு தான் போட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதே காவல்துறை இன்றைக்கு திரு ஜோசப் விஜயுடைய ஏவல் துறையாக மாறி இருக்கிறது. ஆக அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தால், முதலமைச்சராக இருந்தால் அதற்கு ஒரு சட்டமும் அதற்கு ஒரு நடவடிக்கையும், மத்தியில் இருந்தால் கேட்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழக காவல்துறை இன்றைக்கு கோயம்புத்தூர் என்னுடைய மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் கொடுத்த அந்த புகார் மனுவின் மீது உறுதியாக நடவடிக்கை எடுக்கிறார்களா இல்லையா என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். அதாவது நீட் தேர்வை பொறுத்த மட்டிலும் இது பல ஆண்டு காலமாக பெரிய சர்ச்சை நடந்துகிட்டே இருக்கு. இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு நான் கேட்கிறேன். காங்கிரஸ் கவர்மெண்ட். அவர்களுக்கு வெக்கமா இல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு? இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர். வெக்கமா இல்லை அவங்களுக்கெல்லாம்? சோறு திங்கிறாங்களா என்ன திங்கிறாங்களே தெரியல. நீட் தேர்வை கொண்டு வந்து 2011ஆம் ஆண்டு நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு உங்க கூட இருந்ததெல்லாம் கூட்டணி எந்த கட்சியெல்லாம் கூட இருந்தது? அன்னைக்கு திமுக கூட இருந்ததா இல்லையா? சரி, 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு இதில் 10 ஆண்டுகள் நீட் தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கதான மாணவர்கள். இதில் குளறுபடிக்கு ஒன்றுமில்லை. அதாவது குளறுபடி லீக்கேஜ் நடந்திருக்கிறது, தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நடவடிக்கை எடுத்த பிறகு யார் காரணமாக இருந்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு நீட் தேர்வு எழுதப்பட்டிருக்கிறது. எழுதிய நீட் தேர்வில் 20 லட்சம் பேர் எழுதியிருக்கிறார்கள். 20 லட்சம் பேர் எழுதி 11 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நீட் தேர்வை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. 720 மார்க்குக்கு 715 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2016க்கு முன்னால் நீட் தேர்வு வரதுக்கு முன்னால் எத்தனை ஏழை எளியவர்கள், எத்தனை தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள், எத்தனை பேர் இன்னைக்கு அங்கே பாஸ் பண்ணியிருந்தாங்க? படித்தவன், பணக்காரன், டாக்டராக இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் இன்னைக்கு டாக்டர் ஆனாங்க. ஆனால் இன்னைக்கு திருநெல்வேலி தொகுதியில் மானூர் ஒன்றியத்தில், மானூர் கிராமத்தில்
குத்தாலபுரிங்கிற கிராமத்தில் இன்னைக்கு தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி அவருடைய வீட்டு குழந்தை இன்னைக்கு டாக்டர் படிக்கும், 5 பைசா செலவு இல்லாமல் படிக்கிறாங்க. இதெல்லாம் யாருடைய காலத்தில்? பிரதமர் மோடி அவருடைய காலத்தில். நீட் தேர்வை கொண்டு வந்துட்டு நீட் தேர்வை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு மாணவர்கள் போராட்டங்க பேரில் மாணவர்களாக போராட்டம் நடத்துனாங்க இல்லையே. யாரோ ஒருத்தர் அங்கே உண்ணாவிரதம் இருக்கார். யார் அவர்? காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்காரு. மாணவர்கள்ங்கிற பெயரில் போராட்ட கலகக்காரர்கள், தேச துரோகிகள் இன்னைக்கு டெல்லியில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. எஸ்எஃப்ஐ கம்யூனிஸ்ட் கட்சிகள் பின்னணியில் இந்த கலகக்காரர்கள் இருக்கிறாங்க. எப்பெல்லாம் ஒரு பாராளுமன்றத்தில் எப்பெல்லாம் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம், பில் கொண்டு வராங்களோ, முக்கியமான பில் கொண்டு வராங்களோ, அப்பெல்லாம் இந்த மாதிரியான குழப்பங்களை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சி வேண்டுமென்றே திட்டமிட்ட செயல். இது ஒரு மிகப்பெரிய தேச துரோக செயல். கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னொரு மோசமான ஒரு வேலை, காங்கிரஸ் கட்சி இவ்வளவு கோலத்தனமாக இருப்பாங்கன்னு தெரியாது. மாணவர்களை தூண்டி விட்டு மாணவர்கள் பின்னால் போய் இன்னைக்கு காக்ரோச் கட்சியின் பின்னால் நிற்க வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலை இன்னைக்கு ராகுல் காந்திக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதைவிட மோசமான ஒரு அவல நிலை ராகுல் காந்தி கண்டிப்பாக வரத்தான் போகிறது. நீங்க அந்த வீடியோ நல்லா பார்த்தா தெரியும். அதுல மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருந்துன்னு பார்த்தாலே தெரியும். அவ்வளவு வந்தெல்லாம் குண்டாஸ், அவங்க வந்ததெல்லாம் கம்யூனிஸ்ட். பின்னாடி பனியன்ல பெயர் போட்டிருக்காங்க, எஸ்எஃப்ஐ, ஏஎஸ்ஐஎஃப்ஐ, பரமேஸ்வரன்ல. பிறகு ஒரு கொடி வச்சிருந்தாங்க, பாலஸ்தீன் நாட்டுடைய கொடி வச்சிருக்கிறாங்க. பாலஸ்தீன் நாட்டுடைய கொடியை வச்சிருக்கக்கூடியவன் இந்தியாவில் என்ன வேலை? நீட் தேர்வுக்கு பாலஸ்தீன் நாட்டு கொடியை வைத்திருக்கணும் என்ன வேலை கேட்கிறேன்னா? என்ன நியாயம் இருக்கிறதுல? அது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 10 பேர் சேர்ந்து ஒரு காவல்துறையை அடிக்கிறாங்க. 10 பேர் சேர்ந்து வண்டியை ஜீப்பை மாத்தி போட்டு தீயடிக்கிறாங்க. அப்ப என்ன செய்ய முடியும்? உங்களை ஒருத்தர் அடிக்க வராரு, நீ என்ன பண்ணுவீங்க? ஒழிச்சு ஓடுவீங்களா? தடுத்து நிப்பாட்டுவீங்களா? சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கவர்மெண்ட். நிச்சயமாக நியாயமான முறையில் நடைபெற்றிருக்கிறது. இதை தூண்டி விடுபவர் ராகுல் காந்தி. கம்யூனிஸ்ட் கட்சி இங்க போராட்டம் நடத்துறாங்க, இங்க தீக்காகாரம் போராட்டம் நடத்துறாங்க. என்னன்னா ஒருத்தன் கையை பிடிச்சா வக்கீல் தான் சொன்னார், ஒருத்தன் கையை பிடிச்சா அவன் காலை பிடிச்சு இழுப்பான். இப்படிப்பட்ட குரூப் இந்த மாதிரி ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி தள்ளப்பட்டிருக்கார். சார் இதுக்கு தர்மேந்திர பிரதான் எதுக்கு சார் பதவி விலகணும்? ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர், அவரு கீழே உள்ள டைரக்டர், அதுல லீக்கேஜ் ஆயிருக்கு. நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையா? சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அதன் பிறகு தேர்வு நடந்திருக்கா இல்லையா? எவ்வளவு பேர் தேர்வு எழுதியிருக்காங்க? 20 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. 11 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 720 715 மார்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுல நீ இப்போ நீட் வேண்டாம்னா எப்படி? என்ன சார் நாட்டை பைத்தியக்காரன் ஆள்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் சார். நடந்ததை சரின்னு யாரும் சொல்ல முடியாது. அதாவது எல்லா காலங்களையும் தேர்வு வந்திருக்கு, அதுக்காக நான் நியாயப்படுத்த முடியாது. காங்கிரஸ் 10 ஆண்டு கால ஆட்சியில 11 தடவை நீட் எக்ஸாம்ல கசிவு நடந்திருக்கு. ஏன் தமிழ்நாடு அரசாங்க நடத்துல கூட நடந்திருக்கு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்திருக்கு. இதுக்காக வேண்டி உடனடியா நீங்க ஒரு தவறு பண்ணிருக்கீங்க, உடனடியாக உங்களை க்ளோஸ் பண்ணி முடிவு பண்ண முடியுமா என்ன? உயிரே கொண்டுறவா? இத்தனை ஏழைகள் இன்னைக்கு படிச்சு பாஸ் பண்ணுவாங்க, மனசாட்சி உள்ள ஒருத்தர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இன்னைக்கு இருந்து ஒவ்வொரு தனியார் மருத்துவக் கல்லூரியிலையும் போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மினிமம் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோ அந்த தொகை தான் நீங்க வாங்க முடியும். 2 கோடி 3 கோடி கொடுத்து வாங்க முடியாது. 2 கோடி 3 கோடி கொடுத்து வாங்குறவன் கத்திரிக்கோயில வயிற்றுக்குள்ள வச்சு தச்சுட்டு போயிடுவான். சார் முதல்ல மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாத்தினது யார் சார்? கல்வியை முதல்ல மாநில பட்டியலிருந்து மத்திய அரசுக்கு மாத்துறது யாரு? சரி, திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் நான் ஓரளவு நினைச்சேன், ஓரளவு கொஞ்சம் விவரம் உள்ள ஆளுன்னு நினைச்சேன். அப்படி இருக்க மாதிரி தெரியல. எத்தனை வருஷமா நீட் எழுதிட்டே இருக்காங்க, இன்னும் வேண்டாம்னு சொன்னா எப்படி சார் முடியும்? அது முடிஞ்சு போன பிரச்சனைக்கு இப்ப தீர்வு காண வரணும்னா எப்படி சார் முடியாது? அது மட்டும் இல்ல, ஜோசப் விஜய் அமைச்சர்ல 2 பேர் மத்திய அரசுடைய அனுமதி இல்லாமலே வெளிநாட்டுக்கு போறாங்க. இப்படிதான் ஒரு அமைச்சரவை லட்சணமே இருக்கும், அவருடைய லட்சணமும் அப்படித்தான் இருக்கும்.
ஐயோ, இதை எங்க கொண்டு சொல்ல? இப்படி ஒரு அமைச்சரவை உண்டாயா உலகத்துல? தலையில தான் அடிக்குது. ஒரு முதலமைச்சர் படத்துக்கு லீவு கேட்டு படம் பார்க்க போனா, ஐயோ, சை, லீவ் லெட்டர் எழுதி தர சொல்லுங்க சார், நாங்களா லீவ் கொடுக்கோம்.